உன்னுடைய இறைவன் யார்? உன்னுடைய தீன் இது. உன்னுடைய நபி யார்? அல்லாஹ்வின் எதிரி யார்? அல் பஹீர் அதுவுல்லாஹி வலவ் கான ஆபிதன். கஞ்சன் அல்லாஹ்வின் விரோதியாவார். அல்லாஹ்வின் நண்பன் யார்? மன் கான லில்லாஹி قال رسول الله صلى الله عليه وسلم من كان لله كان الله له. யார் அல்லாஹ்வுக்காக அழிவிட்டாரோ அவருக்காக அல்லாஹ் அழிவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். யாருடைய ஈமான் பரிபூர்ணமாகும்? قال رسول الله صلى الله عليه وسلم من أحب لله وأبغض لله وأعطى لله ومنع لله فقد استكمل الإيمان. யார் அல்லாஹ்விற்காகவே பிரிந்து கொண்டு அல்லாஹ்விற்காகவே கோபம் கொண்டு அல்லாஹ்விற்காகவே கொடுத்து அல்லாஹ்விற்காகவே தடுத்து கொண்டாரோ அவர் பரிபூரண ஈமான் பெற்றவராவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். கோல் சொல்வது கூடுமா? قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة قطاع. கோல் சொல்பவன் சோனம் செல்ல மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். பாவமே செய்யாதவனை போன்றவன் யார்? قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாயிபு மினத்-தஅபி கமன் லா தன்ப லஹு. செய்த பாவத்தை விட்டு மன்னிப்பு தேடி தௌபா செய்தவன் பாவமே செய்யாதவனை போன்றவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். ஆடை அணியும் போது எந்த பாகத்தை முதலில் அணிய வேண்டும்? قال رسول الله صلى الله عليه وسلم إذا لبستم وإذا تملكتم فاتقوا بأيامنكم. நீங்கள் ஆடை அணிந்தால் உழு செய்தால் வலது பாகத்தை கொண்டு ஆரம்பம் செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது எது? قال النبي صلى الله عليه وسلم إن أحب الأعمال إلى الله وأدومها وإن قل. நிரந்தரமாக செய்யும் போதே அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான அமலாகும். அது குறைவாக இருப்பினும் சரியே. கபரின் வேதனை ஏற்படுவதற்கு முக்கிய காரணம்? قال النبي صلى الله عليه وسلم استنزيه அனில்போல் ஃபின்னா ஆமத அதாபுல் கபரி மின். சிறுநீரை விட்டு சுத்தமாக இருங்கள். கப்ரின் வேதனை பெரும்பாலும் இதனால் தான் ஏற்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒரு முஸ்லிமை திட்டலாமா? قال رسول الله صلى الله عليه وسلم சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன் வ கிதாலுஹு குஃப்ருன். முஸ்லிமை திட்டுவது பாவமாகும், அவனுடன் போரிடுவது இறை மறுப்பாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். மனிதன் மண்மையில் யாருடன் இருப்பான்? قال النبي صلى الله عليه وسلم المرء